அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் பிறப்பு இந்த சோபகிருது ஆண்டில் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை 13/4/2024 சுக்லபட்சம் சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் சூரியன் உதயாதி நாழிகை அதாவது இரவு 8:10க்கு விருச்சிக லக்னம் மிதுன ராசியிலும் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலும் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது. பிறக்கும் போது செவ்வாய் மகாதிசை இருப்பு 2 வருடம் 7 மாதங்கள் 16 நாட்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் மழை குறைவாக இருப்பதும் எதிர்பாராத நேரத்தில் அதிக மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்கும் நேரும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற நேரும். ஆன்மீகம் நன்றாக வளரும். யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மருத்துவம், தானியம், காய்கனி, மளிகை, உணவு விலை அதிகரிக்கும். காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அரசியலிலும் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் அதிகம் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறப்பு குறைவு. சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். இந்த ஆண்டு ராஜா செவ்வாய் ஆனதால் உலகில் உள்ள நன்சை புன்சை நிலங்களுக்கு நல்ல உயர்வான வளர்ச்சி கிடைக்கும். குரோதி வருஷத்தில் மந்திரி சனி ஆனதால் மக்களுக்கு கடுமையான நோய்கள் ஏற்பட்டு பீதி உண்டாகலாம். மழை குறையும். தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலாளர்கள் கை ஓங்கி இருக்கும். குழந்தை மனமும் எதையும் வெகுளியாக நம்பும் குணமும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களை பொதுவாகவே அனைவருக்குமே பிடிக்கும். உங்களின் கண் பார்வையே அனைவரையும் எளிதில் கவரும். உங்களின் பேச்சும் எளிதாக பிறரை வசப்படுத்தும். எதையும் தீர்க்கமாக ஆராய்ந்து முடிவு எடுப்பதில் நீங்கள் வல்லவர்கள். உங்களின் வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் உங்களுக்கு கிடைத்து விடாது. எதிலும் போராட்டம் என்பது இருக்கும். வாழ்வில் படும் கஷ்டங்களை யாரிடமும் எளிதில் கூற மாட்டீர்கள். அதனாலேயே உங்களின் நண்பர்களே உங்களை புரிந்து கொள்வதில் சிரமப்படுவார்கள். அறிவில் சிறந்த புதனை அதிபதியாக கொண்டவர் நீங்கள். ஆகையால் திறமையுடன் கூடிய புத்திசாலித்தனமும் கூடுதலாக உங்களிடம் இருக்கும். இருந்தாலும் எப்போதும் இவற்றை மற்றவர்களுக்கு காட்டவும் விரும்ப மாட்டீர்கள். மற்றவர் இவற்றை அறிந்து உங்களை புகழ்வதும் உங்களுக்கு பிடிக்காது. எப்போதும் உங்களின் வாழ்வில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் என நிதானமாக இருப்பதில் வல்லவர் நீங்கள். ஆகையால் தோல்வி என்பது அதிகமாக இருக்காது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் பிறரை எளிதில் தன் வசம் செய்யும் திறன் இருக்கும். அதுவும் எதிர்பாலினத்தவர்களை கவர்வதில் தனித்திறன் இருக்கும். இதனாலேயே அதிக காதல் வசப்படுவதும் உண்டு. அதிக காதல் திருமணம் செய்வதும் கன்னிராசிக்கே முதலிடம். ரகசியம் என்பது உங்களுக்குள் அதிகம் இருக்கும். இருந்தாலும் என்றுமே வெளியில் எளிதில் வராது. அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் பொருந்தும். வரவு செலவில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். கடன் எளிதில் வாங்க மாட்டீர்கள். உதவுவதில் முதன்மை குணம் உண்டு. சேமித்த பணம் உதவிக்கு தருவதும் உண்டு. இப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த வருடம் இருந்த கடன் சுமை, பொருளாதார தடை இந்த வருடம் தீர்ந்து நன்மை தருமா என ஆவலுடன் காத்திருப்பது நன்கு தெரிகின்றது. இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த புத்தாண்டின் கிரக நிலைகளையும் அறிந்து அவை தரும் பலன்களை அறியலாம். கன்னியா ராசிக்கு தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலேயே உங்கள் ராசியில் கேது பகவான் நின்று ஞானத்தை தரப்போகின்றார் என்பதை காட்டும் வேளையில் மற்ற கிரக நிலைகளையும் பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் மற்றும் சனி, 7இல் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு, 8இல் சூரியன், குரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளே உங்களுக்கான வருட பலன்களாக தீர்மானிக்கின்றன. தற்சமயம் கன்னிராசிக்கு 8இல் இருக்கும் குரு பகவான் வருட ஆரம்பத்தில் அதாவது 1/5/2024 அன்று 9ஆம் இடமான ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார். அது முதல் நீங்கள் பட்ட வேதனைகள் சோதனைகள் நீங்கி நல்ல மாற்றம் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு என்பார்கள். அதற்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாக போகின்றது. சனி பகவான் உங்களின் ராசிக்கு 6ஆம் இடத்திலேயே இந்த வருடம் முழுவதும் இருந்து பலன் தர இருக்கின்றார். ராகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்தபடியே இந்த வருடம் முழுக்க பலன் தர இருக்கின்றார். உங்களின் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்து பலன் தரப்போகின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவர்கள் 4 பேரும் அதிக காலம் இருந்து பலன் தருவார்கள் என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சனி பகவானுக்கு 6ஆம் இடம் சிறப்பானதுதான். ஸ்தான பலம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் 6 மற்றும் 8ஆம் இடங்களுக்கு
வரும்பொழுது சம்பந்தப்பட்ட நோயின் தாக்கங்களை தர தவறுவதில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். திருமணத்திற்காக காத்திருந்த கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்தில் திருமணம் நடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. தற்சமயம் நடப்பு தசாபுக்தி சிறப்புடன் இருக்கும் மனிதர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும். பரிகார நிவர்த்தி உள்ள ஜாதகர்கள் உங்களின் குடும்ப ஜோதிடரிடம் அணுகி உரிய பரிகாரங்கள் செய்தால் நிச்சயம் திருமணம் நடந்தேறும். மேலும் கன்னிராசியினர் மற்றொரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் உள்ளது, அதையும் இங்கு காண வேண்டும். திருமண முறிவு ஏற்படுவதில் கன்னிராசிக்கு அதிக பங்கு இருக்கின்றது. ஆகையால் ஏற்கனவே திருமண வாழ்வில் மனமுறிவு ஏற்பட்டு அடுத்த திருமணத்திற்கு ஏங்கிய நபர்களுக்கும் மறு திருமணம் நடைபெற வாய்ப்பு உள்ளது. ஆகையால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழிக்கு ஏற்ப பலன் பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். கன்னி ராசியினரின் தொழிலில் இதுவரை இருந்தது போலவே கூட்டு வியாபாரம் தொழில் சிறப்பாகவே செல்லும். விவசாயத்திலும் நல்ல முன்னேற்றம் இதுவரை இருந்தது, இனிமேல் கவனமாக இருக்க வேண்டும். நிலம் சார்ந்து அதுவும் ரியல் எஸ்டேட் விவசாய நிலம் என உள்ள துறையினருக்கு எதிர்பாராத நேரத்தில் திடீர் சரிவை சந்திக்க நேரிடும். குடும்பத்திற்காக திடீர் செலவுகள் ஏற்படும், திடீர் கடன் ஏற்படும். நண்பர்களின் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கும். அதே வேளையில் புதிய மாற்று மதத்து நண்பர்களின் பழக்கமும் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை என்பது சற்று குறைவுதான். ஆகையால் கருத்து வேறுபாடு அதிகமாக உருவாகும். எதையும் மனதார பேசி தீர்ப்பது நல்லது. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மனிதர்களுக்கு இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். LIC மற்றும் சிட்பண்ட் நிறுவனத்தில் பணிபுரியும் மனிதர்களுக்கு அதிக வேலை பளு மற்றும் திடீர் பண நெருக்கடி வர வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருக்க வேண்டும். அரசியலில் மற்றும் அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அதிக சிரமத்தின் பேரிலேயே முன்னேற்றம் அடைவீர்கள். சினிமா மற்றும் கலைத்துறையினர் அதிகம் பெயர் பெற்றாலும் அதற்கு ஏற்ப ஊதியம் கிடைக்காமல் மனவேதனையில் இருக்கும் சூழல் இருப்பதால் எதிலும் எப்பொழுதும் கராராக இருந்து காரிய சாதனை செய்வதில் கவனம் வைக்கவும். ஆசிரியர் மற்றும் கோவில் பூஜை ஹோமங்கள் மற்றும் அறநிலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் கூடுதல் வருமானமும் கிடைக்கும் காலம் இது என்றே கூறலாம். மாணவர்கள் படிப்பில் அதிக நாட்டம் என்பது குறைவுதான். ஆகையால் ஒன்றிற்கு இருமுறை பாடத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே மதிப்பெண்கள் கூடுதலாக பெற முடியும். கன்னிராசியை பொறுத்தவரையில் குரு சனி தசை நடக்கும் மனிதர்கள் தசைக்கான உரிய பரிகாரங்கள் செய்தால் அதிக இன்னல்களை தவிர்த்து வாழ்வில் கூடுதல் மகிழ்ச்சி அடையலாம் என்பதை நினைவில் கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கை வளமாகும். வெளிநாட்டில் வேலை மற்றும் படிப்புக்காக முயற்சி செய்யும் மனிதர்களுக்கு மிக நெருக்கடிகள் மிகுந்த காலகட்டமாக இருப்பதால் எதிலும் அதிக கவனத்துடன் செயல்படுவது நல்லது. உடல்நல தொந்தரவு என்பது கன்னிராசியினருக்கு வலுவாக இருப்பதால் சிறு உடல்நல தொந்தரவு வந்ததும் உடனேயே மருத்துவரை நாடுவது நல்லது. சனி ராகு பாதிப்பு அதிகம் இருப்பதால் உரிய பரிகாரம் செய்து நன்மை பெறுங்கள். இந்த வருடம் கவனம் அதிகம் தேவையுள்ள ராசிகளில் உங்களது ராசியும் ஒன்று என்பதை மறவாமல் இருந்து வலம் வாருங்கள். சனிக்கிழமை அன்று பிச்சைக்காரர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு தரும். சனீஸ்வரருக்கு நெய்விளக்கு ஏற்றி சனிக்கிழமை அன்று 19 வாரங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு தரும். ராகு காலத்தில் துர்க்கை சன்னதியில் இலுப்பை எண்ணெய் நெய் இரண்டையும் கலந்து மாதம் ஒரு முறை விளக்கேற்றி வந்தால் ராகுவினால் ஏற்படும் தோஷம் விலகும். 48 நாட்கள் ராகு காலத்தில் ஏழைகளுக்கு முடிந்த அளவு அன்னதானம் செய்வது சிறப்பு தரும்.